வந்து பிஜிஎம்எல்ல இப்போ நான் பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு கேட்டுக்கு வெளியில் நின்று என்ன இவங்க பேசுனாங்களேன்ட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம ஜெய் சொன்ன மாதிரி ஸோ மொழி புரியாதவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுன்னு இருக்கிறோம். ஸோ அவங்க இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் தான், ஒன்று எம்பி எம்எல்ஏ தான். நாம் வந்து எல்லாம் பல அரசியல் கட்சி இருக்கலாம், ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இவர்கிட்ட போயிட்டாரு அவர்கிட்ட, அதெல்லாம் இல்லை. அவர் எம்பியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி அவர் அணுகிறோம். அவர் அணுகினால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு லீடர்ஷிப் நம்ம போயிருக்கோம். அதை வச்சு நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனை வந்து இன்றைக்கி 2 பிரச்சனை இப்போ ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. அந்த வகையில் நாம் யார் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அவங்ககிட்ட தான் போவோம். எம்பி எம்எல்ஏ தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ். இதில் மேலே அரசியல் கட்சி எதுவும் கிடையாதுன்னு நான் கூறிக்கொண்டு மேற்கொண்டு நம்ம எந்த பிரச்சனையும் எம்பி எம்எல்ஏ ஏற்கனவே அவர் சொன்னார் 2 பேர் வச்சுன்னு தான் நம்மளுடைய பிரச்சனை முடிக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். அந்த வகையில் தான் நம்ம இந்த வகையில் போகிறோன்றது நம்ம தொழிலாளர்களுடைய பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கான நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் ஃபைனல் செட்டில்மெண்ட்லேயும் சரி, வீடு விஷயத்துலையும் சரி, எல்லா விஷயத்திலும் நாங்கள் முன்மொழிந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ஆதரவு வேணுன்றதுனால மரியாதைக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய கோலார் தங்கவயல் ஜேடிஎஸ் தலைவர் கே ராஜேந்திரன் அவர்களை அணுகி, அதாவது நானும் மரியாதைக்குரிய விஜயராகவன், கார்த்திகேயன், விசி கணேசன், ஜெயசிலன், மகேந்திரன், மகிமதாஸ் எல்லாம் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும், ராஜா, மில்லர் சார் எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து அவரிடம் போய் அணுகி இதெல்லாம் எங்களுடைய குறைகளை தொழிலாளிக்கு நம்ம இதெல்லாம் நல்லது பண்ணியே தீரணுன்றதுனால அவர் வந்து எங்களை முன்மொழிஞ்சு எங்களுடைய சொசைட்டியை கூட சரி, கோலார் டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் வந்து பொய்யான தகவலெல்லாம் கொடுத்து எங்கள் மேலே இந்த சொசைட்டி டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி ஒரு பேப்பர், பொய்யான பேப்பர் எடுத்து வந்து காமிச்சு ஆர்டிஐ போட்டு நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு, அதெல்லாம் பொய்யான இது. அதனால இன்னைக்கு நாங்கள்லாம் யார் கமிட்டி, புது கமிட்டி கூட எங்களுக்கு காரணம் யாருன்னாக்கா எங்கள் தலைவர் கே ராஜேந்திரன் தான். அதை வந்து உங்கள் மத்தியில் சொல்லி யாருன்றது கூட அவர் சொல்லுவார். இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டை அணுகணும், அந்த வீடு விஷயத்தை பற்றியெல்லாம் பேசணும், சில விஷயத்தெல்லாம் பேசினார் தலைவர் வந்து, அதெல்லாம் என்னான்ட்டு அவரே வந்து பேசுவாருன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Good evening to my respected press people. Today we have met the Chief Security Officer and the Officer on Special Duty with regard to 3 important issues concerning the ex-employees of this BGML, and one of the important aspect concerning the overall general public and the traffickers in the Urgam railway gate. Not alone these 2 issues, one more issue is with regard to the rehabilitation of the Bharat Gold Mines school, which has been run since the British period. One of the team concerning the ex-students of that school, they have come forward to run the institution by investing a lot of money in the betterment and future generation of our students community of KGF constituency. Of course, you all know that right since around 20 to 25 years, we have been demanding a rail over bridge in the Urgam railway gate. Though the government of Karnataka has paid nearly around 57.71 lakhs to before the Honorable High Court in the year 2018, the BGML has not yet transferred the land to the Public Works Department and to the railways. In this connection, our Honorable Member of Parliament, Shri Mallesh Babu, has taken up the matter with the Union Ministry of Railways and requested certain issues which are pending before the Railway Ministry with regard to the constituency development. In that aspect, one of the important issue which has come before the
Honorable Member of Parliament Sri Malvesh Babu is that the rail over bridge is pending sanction due to the delay by the Bharat Gold Mines Limited to transfer the land in spite of the amount being paid by the Assistant Commissioner, Kolar District, on the directions of the Deputy Commissioner before the Honorable Court in the year 2018 itself. In this regard, because the BGML right now, the present officers, they do not have the documents, they have told me to get these documents and submit it so that they will take up the matter before the Secretary to Mines and see that immediately and war footing the steps will be taken to transfer the same to the Department of Railways as well as to the Department of Public Works Department, Government of Karnataka. So this has been submitted to the CSO, who is the estate officer also, and to the OSD. They have told me that after the receipt of these letters and on the directions of our Member of Parliament, so they have taken up the issue and they have assured me that in a very short span of time we will convene a meeting and see that the transfer proceedings has been completed at the earliest. So with this regard, and as well as the one more important issue is concerning the ex-employees of Bharat Gold Mines Limited. See, there was a notice served by the BGML in order to hand over the additional houses which are in possession by the ex-employees. We have clarified the matter to the BGML authorities that it is not an acquired own or it is an unauthorized house. It is been authorized by the erstwhile BGML management because the size of the houses which were been there in the earlier days, it was only around 11 by 10 or 12 by 15, very, very small, only around 150 to 200 square feet. Once the family has been expanded, they have approached the Department of Sanitation, so that the Sanitation Department have agreed to allot the additional houses which is adjacent to their houses. So this is been systematically and unauthorizedly occupied houses. So there is no point in saying that this cannot be given. We have stated to the Department of Bharat Gold Mines Limited that these houses has to be regularized by charging whatever is been prescribed by the Honorable High Court. It was prescribed at the rate of 10 rupees means, so if they have paid only for 200 square feet, the additional houses also the Department of this Bharat Gold Mines Limited taken and they can measure and they can survey and they can take additional charges, and whatever it is possible they can regularize. We wanted them to regularize the unauthorized houses also, whatever it is in their position. Suppose if they are in a lot of confusion, we have also suggested that one more clear layout can be formed by taking over 2,000, 3,000 acres of land, form a layout and give a site about 30 by 40 to each and every employee of the ex-employees, whoever are there in this BGML locality. So these are the important 3 points that we have discussed before the two officers who are taking in charge of this department, to just to forward, because they are not the deciding authority. They are only forwarding the matter to the Secretary to Mines, and our Member of Parliament will take up the matter with the Ministry of Mines and see that this has been solved. இதெல்லாம் வந்துட்டு நான் எதுக்காக உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னு சொன்னால், இது வந்து பிஜிஎம்எல்ல இப்போ நான் பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு கேட்டுக்கு வெளியில் நின்று என்ன இவங்க பேசுனாங்களேன்ட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்ம ஜெய் சொன்ன மாதிரி. ஸோ மொழி புரியாதவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுன்னு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து புரியணுமேன்றதுக்காகத்தான் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன். இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கும் தெரியணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தெரியணும், ப்ளஸ் இந்த ஆஃபீஸர்ஸுக்கும் தெரியணும். ஸோ ஆகையினால வந்துட்டு நாங்கள் வந்திருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், 2 விஷயத்துக்கு வந்திருந்தோம். ஒன்று வந்துட்டு இந்த நம்ம கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய உருகம் ரயில்வே கேட்டில் நீங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒரு டிராஃபிக் ஜாம் எப்போ வந்து ரயில் கிராஸ் ஆகும்போது கேட் போட்டாங்கன்னா எப்படி வந்துட்டு ஜாம் ஆகுது டிராஃபிக்கு. ஸோ இந்த டிராஃபிக் ஜாம் ஆகுறது சுமார் பல வருஷமாக நடந்துனுக்குது. இப்போ அது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஏன்னா டிராஃபிக் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக வந்துட்டு மாநில அரசாங்கம் வந்துட்டு இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்துட்டு இந்த பிஜிஎம்எல் லேண்டுக்கு உண்டான பணத்தை சுமார் 57,71,000 ரூபாய் வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து சுமார் 2018 வந்து கட்டிட்டுக்கிறாங்க. அந்த கட்டினதுக்கான டாக்குமெண்ட் வந்து இவங்கக்கிட்ட இல்லை, அந்த கட்டினதுக்கான செக்கு நம்பரும் இவங்கக்கிட்ட இல்லை, அந்த கட்டினதுக்கான ரிசிப்ட் வந்து இவங்கக்கிட்ட இல்லை. ஆகையினால் வந்து அதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனரபிள் ஸ்ரீ மல்லேஷ் பாபு மூலமாக வந்து நான் அதெல்லாத்தையும் வந்து பெற்று இவங்கக்கிட்ட கொடுத்து
உடனடியாக வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி வந்துட்டு எதை நீங்கள் யாரெல்லாம் வந்து கூப்பிட்டு மீட்டிங் போடணுமோ, எப்படி வந்துட்டு இந்த லேண்டை வந்து பிஜிஎம்எல் லேண்டை வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ಪಬ್ಲಿಕ್ ವರ್ಕ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೂ ಮತ್ತು இந்த ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೂ ಒಂದು ಹಸ್ತಾಂತರ ಮಾಡಬೇಕಂತ ಒಂದು ಕೋರಿಕೆಯನ್ನು ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಆ ಕೋರಿಕೆಯ ಮೇರೆಗೆ ಬಂದು ಇವರು ಬಂದು ಕೂಡಲೇ ಬಂದು ನಾವು ಸಭೆಯನ್ನು ಕರೆದಿ ಇದಕ್ಕೆ ಬೇಕಾದ ವ್ಯವಸ್ಥೆಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿ ನಮ್ಮ ಜಮೀನನ್ನು ಬಂದು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಇಲಾಖೆಯವರಿಗೆ ಬಂದು ವರ್ಗಾಯಿಸ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೂಡ ನಮಗೆ ಆಶ್ವಾಸನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗಾಗಲೇ ನಾನು ಆಲ್ರೆಡಿ ತಿಳಿಸಿದ್ದೀನಿ. ಮುಂದಕ್ಕೆ ಕೂಡ ಈ BGML ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಮನೆಗಳೆಲ್ಲ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಇದೆಲ್ಲ ಬಂದು ಮನೆಗಳೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಬಂದು ಗುಡಿಸಲು, ಈ ಗುಡಿಸಲು ಬಂದು ಮತ್ತೆ ಮನೆ ಕಟ್ಟಿ ಕೊಡಬೇಕಂತ ಯಾವ ಸರ್ಕಾರಕ್ಕೂ ಬಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇಲ್ಲ. ಅದು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಆಗಲಿ ಅಥವಾ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಆಗಲಿ. ಏನಪ್ಪ ಇವರು ಬಂದು ದಡ್ಡಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇದಾರಲ್ಲ, ಇಂಥ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ವಾಸ ಮಾಡೋಕ್ಕೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಸಾಧ್ಯ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅನ್ನೋದು ಬಂದು ಯೋಚನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕಾಗಲಿ ಅಥವಾ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕಾಗಲಿ ಅಥವಾ ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ MLAಗಳು ಕೂಡ ಬಂದು ಈ ವಿಚಾರವನ್ನು ಬಂದು ಹೋಗಿ ಮಾತಾಡಿ ಇದನ್ನು ಪುನಶ್ಚೇತನ ಮಾಡೋಕ್ಕೆ, ರಿಹ್ಯಾಬಿಲಿಟೇಷನ್ ಮಾಡೋಕ್ಕೆ, ರಿಫಾರ್ಮ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಬಂದು ನಡೆದಿಲ್ಲ. ಸೊ ಈಗಾಗಲೇ ಬಂದು ಅಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಸ್ಟೇಟ್ ಆಫ್ ಮೈಂಡಲ್ಲಿ ಬಂದು ಈ BGMLನ ಇಲಾಖೆನವರಿಗೆ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಯಾವ ರೀತಿ ನಿರ್ಧಾರ ತಗೊಳ್ಳೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ನಾವು ತಳ್ಳಿದ್ದೀವಿ. ಯಾಕಂದರೆ ಈ ವಿಚಾರ ಎಲ್ಲ ಬಂದು ನೀವು ಸುಮಾರು ಒಂದು 25 ವರ್ಷಕ್ಕೆ ಹಿಂದೆ ನೀವು ಯಾರನ್ನ ಕೇಳಿರಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದ್ದಿದ್ರೆ ನಮಗೆ ಬಂದು ಅನುಕೂಲವಾಗ್ತಿತ್ತು. ಈಗ ಬಂದು ಎಲ್ಲ ಮುಗಿದ ನಂತರ ಬಂದು ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಅದರಿಂದ ನಮಗೆ ಬಂದು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೂಡ ಅವ್ರು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಅವರ ಡೈಲಮ್ಮ ಅದು, ಅದನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡೋಕ್ಕಿಲ್ಲ. ಇದ್ರೂ ಬಂದು ಅವರಿಗೆ ಕೂಡಲೇ ಬಂದು ಯಾವ ರೀತಿ ಸಲಹೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು ಅದೆಲ್ಲ ನಾನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಆ ಸಲಹೆ ಮೇರೆಗೆ ಅವರು ಬಂದು ಪ್ರಸ್ತಾವನೆಯನ್ನು ಬಂದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ರೆ ಆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಸಂಸದರು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಅದನ್ನು ಬಂದು ಅಲ್ಲಿ ಎತ್ತಿ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸಚಿವರ ಹತ್ರ ಮತ್ತು ಇಲಾಖೆಯ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯದರ್ಶಿಗಳ ಹತ್ರ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿ ಇದಕ್ಕೆ ಬೇಕಾದ ವ್ಯವಸ್ಥೆಗಳನ್ನು ಬಂದು ಅವ್ರು ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಭರವಸೆ ಬಂದು ನಮಗಿದೆ ಅಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೂಡ ನಮ್ಮ மாத்தியமத முக்காந்திர நான் ತಿಳಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. இது மட்டும்தான் இங்கே நாங்கள் பேசின ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் வந்து தெரியணும். ஏன்னா அந்த மக்கள் வந்துட்டு இது எல்லாமே என்னென்ன நடக்குது இந்த மைனிங் விஷயத்தில், யாரெல்லாம் வந்துட்டு இவங்களை வந்து திசை திருப்புறாங்க, யார் வாயில் பாரு இந்த BGML பற்றியே பேசுகிறாங்க, சம்மந்தமே இல்லாதவங்கெல்லாம் கூட இதை பற்றி பேசுகிறத பற்றி நம்மளுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னால், கண்டவெல்லாம் வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸில் போய்ட்டு லெட்டர் கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிங்க பாவம் வந்து அப்பாவிகளுக்கு அந்த கிடைக்க வேண்டிய பாக்கி நிலுவைத் தொகை வந்து கிடைக்கல. ஹைகோர்ட்டில் ஆர்டர்ஸ் ஆயிருந்து கூட வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சில சுயநலவாதிகள் இந்த சுரங்க பகுதியை, இந்த சுரங்கத்தை அவங்களே வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு இவங்ககிட்டலாம் வந்து முதலீட்டாளர்கள்கிட்ட அப்புறம் ஸ்மக்லர்ஸுங்கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி 23 கோடி ரூபாய் நாங்கள் கமிஷன் கொடுக்கணும், எங்களுக்கு அந்த மைன்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேசுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், நியாயப்படி கிடைக்க வேண்டிய அந்த சில தொகை இந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்காத தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அனைத்து தொழிலாளிகளுக்கு மத்தியில் இருக்குது. நிறைய தொழிலாளிகள் வந்துட்டு இன்றைக்கி நாள் ஒன்றுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தொழிலாளியாக வந்து செத்து போய் நேர்க்கிறான். ஏன்னு சொன்னால் வயசு, நோவு, பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ ஏறத்தாழ எல்லா எக்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து 60க்கு மேலே தாண்டிடுச்சு, 70க்கு மேலே தாண்டிடுச்சு. பட் யாராலையும் வந்து உயிர் போகிறத வந்து தடுக்க முடியாத இருந்தாலும் கூட அவங்களுக்கு பிரச்சனையை வந்து சீக்கிரமாக வந்து இதை முடிவுக்கு கொண்டு வரலாம். இதில் வந்து MP இல்லை, MLA இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் செய்யணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. இதில் எந்த விதமான அரசியல் வேறுபாடோ பாகுபாடோ எதுவுமே கிடையாது. ஸோ ஆகையினால் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு எங்களுக்கு துணை இல்லைனாலும் கூட, உறுதுணை இல்லைனாலும் கூட, சப்போர்ட் பண்ணலாம் கூட, எங்களுக்கு வந்து விரோதமாக வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணுறதுனால வந்துட்டு ஒன்றுத்தையும் கொண்டு போகிறதில்ல. கட்சியில் வந்து பாடியில் தான் போவோம் எல்லாருமே அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் கர்நாடகா. இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் தான், ஒன்று MP MLA தான். நாம் வந்து எல்லாம் பல அரசியல் கட்சி இருக்கலாம். ஆனால் சில பேர் சொல்கிறவங்க இவர்கிட்ட போயிட்டாரு, அவர்கிட்ட, அதெல்லாம் இல்லை. அவர் MP ரெப்ரசன்டேட்டிவ் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி அவரை அணிக்கிறோம். அவர் அணுகுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு லீடர்ஷிப் நம்ம போயிருக்கோம். அதை வச்சு நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனை வந்து இன்றைக்கி 2 பிரச்சனை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. அந்த வகையில் நாம் யார் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அவங்ககிட்ட தான் போவோம். MP MLA தான் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ். இதில் மேலே அரசியல் கட்சி எதுவும் கிடையாதுன்னு நான் கூறிக்கொண்டு மேற்கொண்டு நம்ம எந்த பிரச்சனைனாலும் MP MLA ஏற்கனவே அவர் சொன்னார், 2 பேர் வச்சுன்னு தான் நம்மளுடைய பிரச்சனை முடிக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். அந்த வகையில் தான் நம்ம இந்த வகையில் போகிறோன்றது நம்ம தெளிவுபட்டு சொல்கிறோம்.